أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக பனு நசீர் என்ற யூத கோத்திரம் ஒன்று சதி திட்டம் தீட்டியது. அதை பற்றி கூறப்பட்டு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக அவர்கள் தீட்டிய தீட்டத்தை எவ்வாறு அல்லாஹ் தோல்வியுறச் செய்தான் என்பதை பற்றிய விளக்கத்தை எடுத்துக் கூறுவேன் என்று கடந்த ஹுத்பாவில் நான் கூறியிருந்தேன். அதை குறித்து எழுதப்பட்டுள்ளதாவது: பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலமாக சதி திட்டம் பற்றி தெரிய வந்தது. அதனுடைய விளக்கம் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அம்ர் பின் ஜஹஷ் என்பவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாறையை எறிவதற்காக வீட்டின் மேலே ஏறிவிட்டான். அப்போது யூதர்களின் சதித்திட்டம் பற்றி வஹி மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைத்தது. அன்னார் உடனடியாக தம் இடத்தை விட்டு எழுந்தார்கள். தம் தோழர்கள் அங்கேயே அமர்ந்திருக்க விட்டுவிட்டு ஏதேனும் ஒரு வேலை இருப்பது போல் அன்னார் புறப்பட்டு விட்டார்கள். அன்னார் விரைவாக மதீனாவை நோக்கி திரும்பி சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாய தேவைக்காக சென்றிருப்பார்கள் என்று அன்னாருடைய தோழர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கொஞ்ச நேரம் கழிந்த பிறகு சஹாபிகளுக்கு அன்னாரை பற்றிய கவலை தோன்றியது. அன்னாரை தேடிக்கொண்டு அவர்கள் புறப்பட்டார்கள். அப்போது வழியில் மதீனாவில் இருந்து வந்து கொண்டிருந்த ஒரு நபரை சந்தித்தார்கள். அவரிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சஹாபிகள் கேட்டார்கள். அன்னார் மதீனாவில் நுழைவதை தாம் கண்டதாக அவர் கூறினார். உடனடியாக சஹாபிகள் மதீனாவில் அன்னாரிடம் சென்றடைந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடம் பனு நசீருடைய சதி திட்டம் பற்றி கூறினார்கள். இன்னொரு பக்கமோ யூதர்கள் தமக்குள் ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது மதீனாவில் இருந்து ஒரு யூதன் வந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தம்முடைய தோழர்கள் பரஸ்பர ஆலோசனை செய்து கொண்டிருப்பதை அவன் கேட்டபோது, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும், அவர்களுடைய தோழர்களை கைது செய்துவிட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு உள்ளார்கள் என்று அவன் கேட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில் இன்னொரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். அப்போது அவன் தமது தோழர்களிடம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் நுழைந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன் என்று கூறினான். அதை கேட்டு அவர்கள் திகைத்து விட்டனர். இன்னொரு வாழ்க்கை வரலாற்றாசிரியர் இதை குறித்து எழுதும்போது கூறுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புவதற்கு கொஞ்சம் காலதாமதமான போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாம் இங்கு நின்று கொண்டிருப்பதில் எவ்வித பயனும் கிடையாது, நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறமிருந்து ஏதேனும் கட்டளை வந்துள்ளது என்று கூறினார்கள். அப்போது அவர்கள் அனைவரும் அங்கிருந்து புறப்பட்ட போது யூதர்களின் தலைவராகிய ஹுயை பின் அக்தப் அவர்களிடம், அபு காசிம் அவசரப்பட்டு விட்டார், நாங்களோ உணவுக்கான ஆயத்தம் செய்து கொண்டிருந்தோம், இழப்பீடு கொடுப்பது பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருந்தோம், அவர்களுக்கு உணவு கொடுத்த பிறகு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நினைத்திருந்தோம் என்று கூறினார். பிறகு சஹாபா பெருமக்கள் மதீனாவை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் ஒரு நபரை சந்தித்தார்கள். நீர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டீரா என்று அவரிடம் கேட்டார்கள். இப்போதுதான் அன்னாரை சந்தித்தேன், அன்னார் மதீனாவுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள் என்று அவர் கூறினார். சஹாபா பெருமக்கள் அங்கு சென்றடைந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்து விட்டீர்கள்,
எங்களுக்கு தெரியவே இல்லையே என்று ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அன்னார் ஹம்மத்தில் யஹூது பில் கதரபி என்று கூறினார்கள். அதாவது யூதர்கள் என்னை ஏமாற்றலாம் என்று எண்ணம் கொண்டிருந்தார்கள் என்று அன்னார் கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை வஹியின் அடிப்படையில் உடனடியாக புறப்பட்டு வந்துவிட்டார்கள். சஹாபா பெருமக்களுக்கு ஏன் ஒன்றும் கூறவில்லை என்றால் அவர்கள் ஆபத்தின் பிடியில் இருக்கவில்லை. யூதர்களின் அசல் குறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஆகவே என்னுடைய சஹாபிகள் பாதுகாப்புடனும் நலமுடனும் இருப்பது மட்டுமின்றி அவர்கள் என்னை தேடி விரைவாக புறப்பட்டு வந்து விடுவார்கள் என்று அன்னார் நிம்மதியுடன் இருந்தார்கள். அப்போது யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் ஹம்ம கௌமுன் ஐ யபுசுது இலைக்கும் ஐதியகும் ஃபகஃப ஐதியகும் அன்கும் வத்தகுல்லாஹ் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன் என்ற இந்த வசனமும் இறங்கியதாக கூறுகிறார்கள். அதாவது, நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு செய்த பேரருளை நினைத்து பாருங்கள். அதாவது, ஒரு சமுதாயத்தினர் தங்களுடைய விஷம கைகளை உங்களுக்கு எதிராக நீட்ட அதாவது ஒரு சமுதாயத்தினர் தங்களுடைய விஷம கைகளை உங்களுக்கு எதிராக நீட்ட நாடிய போது அவன் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டு தடுத்தான். அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்விடத்திலேயே நம்பிக்கை வைக்க வேண்டும். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் இதை குறித்து எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்ததைக் கண்டு அவர்கள், அதாவது யூதர்கள், வெளிப்படையான முறையில் மகிழ்ச்சியுற்றார்கள். தாங்கள் அமருங்கள், நாங்கள் இப்போது எங்களுடைய பங்கு தொகையை கொடுக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சில தோழர்களுடன் ஒரு வீட்டுச் சுவருடைய நிலையில் அமர்ந்து விட்டார்கள். பனு நசீர் பரஸ்பர ஆலோசனைக்காக ஒரு பக்கமாக சென்று விட்டார்கள். பணத்துக்கான ஏற்பாட்டை செய்வதாக அவர்கள் காட்டிக்கொண்டார்கள். ஆனால் பணத்துக்கான ஏற்பாட்டை செய்யாமல் அவர்கள் செய்த ஆலோசனை என்னவென்றால், இது மிகவும் நல்ல சந்தர்ப்பமாகும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டின் நிழலில் சுவர் ஓரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். யாரேனும் ஒரு நபர் இன்னொரு பக்கமாக வீட்டின் மேலே ஏறிச் சென்று ஒரு பெரும் பாறையை அவர்கள் மீது போட்டு அவர்களின் கதையை முடித்துவிட வேண்டும், நவுதுபில்லா என்று பேசிக் கொண்டார்கள். யூதர்களில் இருந்து சலாம் பின் மிஷ்கம் என்ற ஒருவர் இந்த ஆலோசனையை எதிர்த்தார். இது ஒரு மோசடி செயலாகும். நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு எதிரானதாகும் என்று அவர் கூறினார். ஆனால் அம்மக்களோ இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியில் அம்ர் பின் ஜிஹாஷ் என்ற ஒரு யூதன் ஒரு பெரும் பாறையை எடுத்துக்கொண்டு வீட்டின் மேலே ஏறிவிட்டான். அந்த பாறையை மேலிருந்து அவன் கீழே எரிய இருந்தான். ஆனால் அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்களின் இந்த தீய நோக்கத்தை குறித்து அல்லாஹ் வஹியின் மூலமாக தகவல் கொடுத்து விட்டான். ஆகவே அன்னார் விரைவாக அங்கிருந்து புறப்பட்டு வந்து விட்டார்கள். எந்த அளவு விரைவாக எழுந்து சென்றார்கள் என்றால், ஒருவேளை அன்னார் ஏதேனும் அவசர தேவைக்காக எழுந்து சென்றுள்ளார்களோ என்று அன்னாருடைய சஹாபிகளும் யூதர்களும் நினைத்துக் கொண்டார்கள். ஆகவே அவர்கள் நிம்மதியுடன் அமர்ந்து கொண்டு அன்னாருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். ஆனால் அன்னாரோ அங்கிருந்து எழுந்து நேராக மதீனாவுக்கு சென்றடைந்து விட்டார்கள். சஹாபிகள் கொஞ்ச நேரம் அன்னாருக்காக காத்திருந்தார்கள். ஆனால் அன்னார் திரும்ப வருகை தராததை கண்டபோது அவர்கள் பயந்து போய் தம் இடத்தை விட்டு எழுந்து இங்குமங்கும் அன்னாரை தேடியவாறு இறுதியில் அவர்களும் மதீனாவை வந்தடைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய இந்த அபாயகரமான சூழ்ச்சியை பற்றி சஹாபிகளுக்கு தகவல் கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்ற பிறகு உள்ள விவரத்தில் யூதர்கள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி எழுதும்போது, யூதர்கள் தாம் செய்ததை எண்ணி மிகவும் வெட்கப்பட்டனர் என்று எழுதப்பட்டுள்ளது. கினானா பின் சூர்யா என்ற ஒரு யூதர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து ஏன் எழுந்து சென்றார் என்று நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக எங்களுக்கு தெரியாது, உமக்கு ஏதேனும் தெரியும் என்றால் கூறு என்றார்கள். அந்த நபர் கூறினார், தௌராத்தின் மீது ஆணையாக நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மோசடி செய்ய நாட்டம் கொண்டதை குறித்து அவர்களுக்கு தகவல் கூறப்பட்டு விட்டது. இதை நான் அறிவேன், இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே மேற்கொண்டு நீங்கள் உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்த வேண்டாம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக சந்தேகத்திற்கிடமின்றி அவர் அல்லாஹ்வின் தூதராவார். அவர் எழுந்து சென்றது கூட நீங்கள் ஏமாற்ற இருப்பதை குறித்து அவருக்கு வஹியின் மூலமாக கூறப்பட்டிருக்கும். நிச்சயமாக அவர் இறுதி நபி ஆவார். இறுதி தூதர் ஹாரூனுடைய சந்ததியில் இருந்து தோன்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை எங்கிருந்து தோற்றுவிக்க விரும்பினானோ அங்கிருந்து எழுப்பினான். நிச்சயமாக நம்முடைய வேதங்களாகிய தௌராத்தில் நாம் படிக்கின்றோம், அவை மாற்றமடைந்து விடவில்லை.
அந்த நபியுடைய பிறப்பு மக்காவில் நிகழும். அவர் எஸ்ரபுக்கு, அதாவது மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்வார் என்று அதில் எழுதப்பட்டுள்ளது. அவருடைய பண்புகளை பற்றி நம்முடைய தௌராத்தில் கூறப்பட்டுள்ளவை அவர் மீது மட்டுமே பொருந்தி போகின்றன. உங்களுக்கு வன்முறையை தவிர ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை என்பதை நான் அறிகிறேன். நீங்கள் உங்களுடைய செல்வங்களையும் சொத்துக்களையும் குழந்தைகளையும் அழுது புலம்பியவாறு விட்டுச் செல்வீர்கள். நீங்கள் என்னுடைய விஷயத்தை ஒப்புக்கொண்டால் உங்களுடைய பெருமையும் கண்ணியமும் எஞ்சியிருக்கும். என்னுடைய இரு விஷயங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் மூன்றாவது விஷயத்தில் நன்மை இருக்காது. அந்த இரு விஷயங்கள் எவை என்று அவர்கள் கேட்டார்கள். அவர் கூறினார், முதல் விஷயம் என்னவென்றால், நீங்கள் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களாக ஆகிவிடுங்கள். அப்போது உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய சந்ததிகளும் பாதுகாப்பாக இருப்பார்கள். நீங்கள் அன்னாருடைய உயரிய தோழர்களாக ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட மாட்டீர்கள். யூதர்கள் கினானா பின் சூர்யாவுடைய விஷயத்திற்கு இவ்வாறு பதிலளிக்கும் போது, நாங்கள் தௌராத்தையும் மூசாவின் கூற்றையும் விட்டுவிட மாட்டோம் என்றார்கள். கினானா கூறினார், இரண்டாவது விஷயம் என்னவென்றால், நீங்கள் என்னுடைய நகரத்தை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று அவர் உங்களுக்கு வெகு விரைவில் கட்டளையிடுவார். நீங்கள் அதற்கு காத்திருங்கள். அதற்கு நீங்கள் ஆம் என்று கூறிவிடுங்கள். பிறகு அவர் உங்களுடைய இரத்தம் மற்றும் உங்களுடைய செல்வம் ஆகியவற்றை தமக்கு ஆகுமானதாக அவர் ஆக்கிக் கொள்ள மாட்டார். உங்களுடைய செல்வத்தையும் சொத்துக்களையும் உங்களுக்காக விட்டு விடுவார். நீங்கள் விரும்பினால் அதை விட்டுவிடலாம், விரும்பினால் தம்மிடத்தில் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அவர்கள், ஆம், நிச்சயமாக நாங்கள் இதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று கூறினார்கள். சலாம் பின் மிஷ்கம் கூறினார், நீங்கள் கூறிய விஷயங்களுக்கு நான் கட்டாயத்திற்குள்ளாகி உங்களுடன் இணைந்திருந்தேன். நீங்கள் இந்த பகுதியை விட்டு வெளியேறிவிடுங்கள் என்று அவர், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது நமக்கு செய்தி அனுப்ப இருக்கிறார். ஹுய்யே, அவர் கூறும் விஷயத்தில் தயக்கம் காட்ட வேண்டாம் என்றார். அதாவது அந்த தலைவரை பார்த்து சலாம் பின் மிஷ்கம் கூறினார், நாடு கடத்தப்படுவதை மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டு அவருடைய நகரத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று கூறினார். நான் அவ்வாறே செய்வேன், இந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன் என்று ஹுயை கூறினார். மதினா சென்றடைந்த பிறகு அந்த சதி திட்டங்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நடவடிக்கை மேற்கொண்டார்கள் என்பதை பற்றி கூறப்படும் போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை நாடு கடத்த கட்டளையிட்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் செல்வதற்கு மறுத்துவிட்டார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள், ஆனால் பிறகு அவர்களுடைய எண்ணம் மாறிவிட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. இதனுடைய விபரம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா சென்றடைந்த பிறகு ஹஸ்ரத் முஹம்மது பின் மஸ்லமா அவர்களை அழைத்து வர கூறினார்கள். அவர்கள் வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் கட்டளையிட்டவாறு, நீங்கள் பனு நசீர் யூதர்களிடம் செல்லுங்கள். அவர்களிடம் சென்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நகரத்தை விட்டு நீங்கள் வெளியேறிவிடுங்கள் என்ற இந்த செய்தியுடன் உங்களிடத்தில் என்னை அன்னார் அனுப்பி வைத்துள்ளார் என்று கூறுங்கள் என்றார்கள். முஹம்மது பின் மஸ்லிமா அவர்கள் பனு நசீர் சென்றடைந்த பிறகு அந்த மக்களிடம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்காக ஒரு செய்தியை அனுப்பியுள்ளார்கள். ஆனால் நான் அதை கூறுவதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அதை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்றார்கள். அந்த விஷயம் என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். முஹம்மது பின் மஸ்லிமா அவர்கள் கூறினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ் இறக்கிய தௌராத்தை முன்னிறுத்தி நான் உங்களிடம் கேட்கிறேன். இஸ்லாத்திற்கு முன்பு நான் ஒரு நாள் தௌராத்தை உங்களிடம் கொண்டு வந்தேன். அதை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தேன். அது உங்களுக்கு நினைவில் இருக்கும். உணவு உண்ண விரும்புகிறீர்கள் என்றால் உணவு கொடுக்கிறோம். யூதனாக ஆக விரும்புகிறீர்கள் என்றால் யூதனாக ஆக்குகிறோம் என்று நீங்கள் கூறினீர்கள். அதற்கு நான், உணவு கொடுத்தீர்கள் என்றால் உண்ணுகிறேன், யூதனாக ஆகச் சொல்கிறீர்கள் என்றால் அது சாத்தியமில்லை என்றேன். பிறகு நீங்கள் ஒரு தட்டில் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நீங்கள் யூத மார்க்கத்தை ஏன் ஒப்புக்கொள்ளவில்லை? நீங்கள் இப்ராஹீமிய மார்க்கத்தை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா? அபு ஆமீர் துறவி இப்ராஹீமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் இல்லையா? எந்த நபியை பற்றி அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளனவோ அந்த மார்க்கத்து நபி எங்களிடத்தில் வர இருக்கிறார். அவர் தொடர்பாக அவர் இன்முகத்துடன் காணப்படுவார். உண்மையின் எதிரிகளை அழிக்கக்கூடியவராக இருப்பார். அவருடைய கண்கள் சிவப்பு நிற கண்களை போன்று இருக்கும். அவர் ஏமன் திசையில் இருந்து வருவார். ஒட்டகத்தில் பயணிப்பார். தலையில் தலைப்பாகை அணிந்திருப்பார். காய்ந்த ரொட்டி துண்டுகளை உண்பதை போதுமென கருதுவார். அவருடைய கழுத்தில் வாள் தொங்கிக் கொண்டிருக்கும். அவர் நுட்பமான அறிவான விஷயங்களை பேசுவார் என்று அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளன என்று கூறினீர்கள். நீங்கள் அனைத்து அடையாளங்களையும் சரியாக கூறினீர்கள். நாங்கள் இவ்விஷயங்களை உம்முடன் பேசினோம். ஆனால் இந்த அடையாளங்கள் அவரிடம், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காணப்படவில்லை என்று யூதர்கள் கூறினார்கள். அப்போது முஹம்மது பின் மஸ்லிமா அவர்கள், நான் நினைவுபடுத்த விரும்பிய விஷயங்கள் இவைகள்தான். இப்போது
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது செய்தியை கேளுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உங்களிடத்தில் அனுப்பி வைத்துள்ளார்கள். எதற்கென்றால் உங்களுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை நீங்கள் மோசடி செய்து முடித்துக் கொண்டீர்கள். அம்ர் பின் ஜஹாஷ் வீட்டின் மேலே ஏறி பாறையை எரிய நினைத்தான். அதை குறித்து அல்லாஹ்வின் சார்பாக அவனுடைய நபிக்கு செய்தி கூறப்பட்டு விட்டது. நீங்கள் ஒப்பந்தத்தை முறித்து விட்டீர்கள் என்று கூறினார்கள். இதை கேட்டுவிட்டு அவர்களிடத்தில் பெரும் அமைதி நிலவியது. முகமது பின் மஸ்லிமா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது செய்தியை எடுத்துக் கூறும்போது, உஹ்ரிஜு மின் பலதி ஃபகது அஜல் தக்கும் அஷ்ரன் ஃபமன் ருவைய பாத தாலிக தரப்து உனுக்குக என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றார்கள். அதாவது, நீங்கள் எனது நகரத்தை விட்டு வெளியேறிவிடுங்கள். உங்களுக்கு 10 நாள் அவகாசம் கொடுக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு யாரேனும் தென்பட்டால் நான் அவருடைய தலையை வெட்டிவிடுவேன் என்பதாகும். இதை கேட்டுவிட்டு யூதர்கள் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபரிடமிருந்து இவ்வாறான விஷயத்தை கேட்போம் என்று நாங்கள் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. நீங்கள் எங்களுடைய நட்பு கோத்திரத்தை சார்ந்தவர் ஆவீர்களே என்று கூறினார்கள். அதற்கு முகமது பின் மஸ்லிமா அவர்கள், இப்பொழுது உள்ளங்கள் மாறிவிட்டன. அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் ஆகியோரின் உள்ளங்களில் யூதர்கள் மீது நேசம் இருந்தது. ஆனால் இஸ்லாத்திற்கு பிறகு இப்பொழுது அதில் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் உள்ளது என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது செய்தியை கேட்ட பிறகு யூதர்கள் நாட்டை துறந்து செல்ல ஆயத்தம் மேற்கொண்டார்கள். பனு நசீருக்கு சில நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற ஆயத்தம் மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சவாரிகள் ஜீ ஜதர் என்ற மேய்ச்சல் நிலத்தில் இருந்தன. ஜீ ஜதர் என்பது குபாவுக்கு அருகில் மதினாவில் இருந்து 6 to 8 மைல் தொலைவில் உள்ள ஒரு மேய்ச்சல் இடமாகும். அவர்கள் அவற்றை அங்கிருந்து திரும்பி கொண்டு செல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் அஷ்ஜ கோத்திரத்திலிருந்து சில ஒட்டகங்களை கடனாக பெறவும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். யூதர்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். அப்போது முனாஃபிக்குகளின் தலைவனான அப்துல்லா பின் உபை பின் சலூல் ஒரு தந்திரத்தை மேற்கொண்டான். அந்த தந்திரத்தின் காரணமாக அவர்களின் எண்ணம் மாறிவிட்டது. வரலாற்றில் இதன் விவரம் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. யூதர்கள் தம் ஆயத்தங்களில் மூழ்கியிருந்தார்கள். அப்போது அவர்களிடத்தில் அப்துல்லா பின் உபை உடைய செய்தி வந்தடைந்தது. சுவைத் மற்றும் தாயிஸ் ஆகியோர் இந்த செய்தியை கொண்டு வந்தார்கள். அதில், நீங்கள் உங்களது வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம், உங்களுடைய செல்வங்களை விட்டுவிடவும் வேண்டாம், உங்களுடைய கோட்டைகளில் இருந்து கொள்ளுங்கள். என்னுடன் எனது சமுதாயம் மற்றும் இதர அரேபியர்களின் 2000 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடன் உங்களுடைய கோட்டைகளுக்குள் இருந்து விடுவார்கள். அவர்களுடைய கடைசி நபர் இறந்து போனாலும் போவாரை தவிர முஸ்லிம்கள் உங்களை வந்தடைய விடமாட்டார்கள். பனு குறைசாவும் உங்களுக்கு உதவி செய்வார்கள், உங்களை இழிவுக்கு ஆளாக்க மாட்டார்கள். பனு கத்ஃபானில் இருந்து உங்களுடைய நட்பு கோத்திரங்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்கள் இங்கிருந்து வெளியேறுவதற்கு கட்டாயத்திற்குள்ளானால் நாங்களும் உங்களுடன் இங்கிருந்து கிளம்பி விடுவோம் என்று அப்துல்லா பின் உபை கூறுகிறார் என்று அந்த செய்தியில் கூறப்பட்டிருந்தது. முனாஃபிக்குகளுடைய இந்த தந்திரம் மற்றும் சூழ்ச்சியை குறித்து திருக்குரானிலும் அல்லாஹ் எடுத்து கூறியுள்ளான். அல்லாஹ் கூறுகின்றான், அலம் தர இலல்லதீன நாஃபகு யகூலூன லி இக்வானிஹிமுல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி லஇன் உக்ரிஜ்தும் லநக்ருஜன்ன மஅக்கும் வலா நுதீஉ ஃபீக்கும் அஹதன் அபதா வஇன் கூதில்தும் லனன்சுரன்னகும். அதாவது, நயவஞ்சகர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் வேதத்தை உடையவர்களைச் சேர்ந்த நிராகரிக்கும் தங்கள் சகோதரர்களிடம், நீங்கள் மதினாவில் இருந்து வெளியேற்றப்பட்டால் நிச்சயமாக நாங்களும் உங்களுடன் வெளியேறி விடுவோம். நீங்கள் மதினாவில் இருந்து வெளியேற்றப்பட்டால் நிச்சயமாக நாங்களும் உங்களுடன் வெளியேறி விடுவோம். உங்களுக்கு எதிராக எவருக்கும் ஒருபோதும் நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். உங்களுடன் போர் செய்யப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று கூறுகின்றனர். அப்துல்லா பின் உபை பனு குறைசாவை சார்ந்த காபின் அசத் கர்சி என்பவருக்கு அவர் தம் தோழர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செய்தி அனுப்பினான். அதற்கு அவர், எங்களில் ஒருவர் கூட இந்த ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு விருப்பப்படவில்லை என்று கூறி மறுத்துவிட்டார். அப்துல்லா பின் உபை பனு குறைசாவின் மீது நிராசை அடைந்து போனான். அவன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் பனு நசீருக்கு இடைப்பட்ட விவகாரத்தில் கடினத்தை ஏற்படுத்த விரும்பினான். அவன் தொடர்ச்சியாக ஹுயைக்கு செய்தியை அனுப்பி கொண்டிருந்தான். அதற்கு ஹுயை, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாங்கள் எங்களது செல்வங்களை விடமாட்டோம், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று இந்த செய்தியை அனுப்பப் போகிறேன் என்று கூறினார். அப்துல்லா பின் உபையுடைய பேச்சில் ஹுயை விழுந்து விட்டார். சலாம் பின் மிஷ்கம் ஹுயையிடம், ஹுயை, உமது நப்ஸ் உம்மை ஏமாற்றுகிறது,
உமது கருத்து முட்டாள்தனமாக கருதப்படும் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் எனக்கு கட்டுப்படுகின்ற யூதர்களுடன் உன்னை விட்டு சென்றிருப்பேன். ஹுயை, நீ இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம். இறைவன் மீது ஆணையாக அவர் அல்லாஹ்வின் உண்மையான தூதர் என்பதை நீயும் அறிவாய், உன்னுடன் நாங்களும் அறிவோம். அவருடைய பண்புகளை குறித்த செய்தி நம்மிடத்தில் உள்ளன. நாம் அவரை பின்பற்றவில்லை என்றால் அதற்கான காரணம் நாம் அவர் மீது கொண்ட பொறாமையே ஆகும். ஏனென்றால் பனு ஹாரூனை விட்டு நுபுவத் வெளியேறிவிட்டது. ஆகவே அவரால் வழங்கப்பட்ட அடைக்கலத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். வாருங்கள், நாம் அவருடைய நகரத்தை விட்டு வெளியேறிவிடுவோம். அவருடன் மோசடி செய்யும் விஷயத்திற்காக நீ என்னை எதிர்த்ததை நீயும் அறிவாய். நாம் இங்கிருந்து சென்று விட்டால் பிறகு பழங்கள் காய்த்த பிறகு நாம் வருவோம். அல்லது நம்மை சார்ந்த ஒருவர் தமது பழங்களிடத்தில் வந்து அதை விற்பனை செய்வார், அல்லது அதனுடன் என்ன விரும்புகிறாரோ செய்து கொள்வார். பிறகு அவர் நம்மிடம் வந்து விடுவார். ஆகவே நாம் நமது நகரத்தை விட்டு செல்லாதது போல்தான் இருக்கும். ஏனென்றால் நமது செல்வங்கள் நமது கைகளில் இருக்கும். நமது சமுதாயத்தின் மீது நமது பெருமை நமது செல்வங்கள் மற்றும் செயல்களின் காரணமாக உள்ளது. செல்வங்கள் நமது கைகளை விட்டு சென்று விட்டால் பிறகு நாம் இழிவில் மற்ற யூதர்களைப் போன்று ஆகிவிடுவோம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் வந்து அவர்கள் நம்முடைய கோட்டையை ஒரு நாள் முற்றுகையிட்டாலும் கூட அவர்கள் இப்போது அனுப்பியுள்ள இந்த செய்தியை அப்போது ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள் என்று கூறினார். அதற்கு ஹுயை பின் அக்தப், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால்தானே அவர் நம்மை முற்றுகையிடுவார், இல்லை என்றால் அவர் திரும்பி சென்று விடுவார். அப்துல்லா பின் உபயும் எனக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளதை நீர் பார்க்கவில்லையா என்று கேட்டார். சலாமின் மிஷ்கம் கூறினார், அப்துல்லா பின் உபையுடைய கூற்றுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அவன் உம்மை அழிவின் குழியில் தள்ள விரும்புகின்றான். எந்த அளவுக்கென்றால் நீர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போர் செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். அவனோ தன் வீட்டில் அமர்ந்து கொள்வான், உன்னை வெட்டி விடுவான். அப்துல்லா பின் உபை காபிடம் உதவி கேட்டு பார்த்தான். ஆனால் காப் மறுத்துவிட்டார். நான் உயிருடன் இருக்கும் வரை பனு குறைசாவை சார்ந்த ஒருவர் கூட இந்த ஒப்பந்தத்தை முறிக்க மாட்டார் என்று அவர் கூறிவிட்டார். அப்துல்லா பின் உபை தன் நட்பு கோத்திரமான பனு கைனுகாவுடனும் இவ்வாறுதான் வாக்குறுதி கொடுத்திருந்தான். அவர்களும் போர் புரிய முயற்சி செய்தார்கள். ஒப்பந்தத்தை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார்கள். தம்மை தாமே அவர்கள் கோட்டைகளுக்குள் அடைத்துக் கொண்டார்கள். அவர்கள் அப்துல்லா பின் உபையுடைய உதவிக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போது அவனோ தனது வீட்டில் உட்கார்ந்து கொண்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை நோக்கி சென்றார்கள். அந்த மக்களை முற்றுகையிட்டார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் அன்னாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் கட்டாயத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். அப்துல்லா பின் உபை தனது நட்பு கோத்திரங்களுக்கு கூட உதவி செய்தது கிடையாது. நாமோ நமது வாள்களை கொண்டு அவுஸ் மக்களுக்காக அவனுடன் எல்லா போர்களிலும் பங்கெடுத்துள்ளோம். இப்பொழுது போர்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். அவற்றிற்கு இடையே தடையை ஏற்படுத்தி விட்டார்கள். அதாவது போர்களுக்கு இடையே. அப்துல்லா பின் உபை யூதனும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது. அவன் தன் சமுதாயத்தை மார்க்கத்திலும் இல்லை. நாம் அவனது பேச்சை இவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்று கேட்டார். அதற்கு ஹுயை, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பகைமை பாராட்டிதான் வருவேன், அவர்களுடன் போர்தான் செய்வேன் என்று கூறிவிட்டார். அப்படி என்றால் நாம் நமது நிலத்தை விட்டு நாடு கடத்தப்பட்டு விடுவோம். நமது செல்வங்களும் நமது பெருமைகளும் முடிவுக்கு வந்துவிடும். நம்முடைய குழந்தைகள் கைதிகளாக்கப்பட்டு விடுவார்கள். நமது போராளிகள் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்று சலாம் பின் மிஷ்கம் கூறினார். ஆனால் ஹுயை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போர் செய்வதை தவிர மற்ற விஷயங்களை மறுத்துவிட்டார். சாரூக் பின் அபி ஹுகைக் என்ற ஒரு வயோதிக யூதர் இருந்தார். அவர் குறைமதியுடையவர் என்று பிரபலமடைந்திருந்தார். அவரும், ஹுயையே, நீர் தரித்திரம் பிடித்தவராக இருக்கிறீரே, நீர் பனு நசீரை நாசமாக்கி விடுவீர் என்று கூறினார். அதற்கு ஹுயை கடும் கோபமுற்றார். பனு நசீரின் சாதாரண நபர்கள் கூட பேசுகிறார்களே, எந்த அளவுக்கென்றால் இந்த பைத்தியக்காரனும் மூடனும் கூட என் மீது பழி போடுகிறான் என்று கூறினார். சாரூக் என்ற அந்த நபரை அவருடைய சகோதரர்கள் அடித்தார்கள். அவர்கள் ஹுயையிடம், நாங்கள் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம், நாங்கள் ஒருபோதும் உங்களை எதிர்க்க மாட்டோம் என்று கூறினார்கள். பிறகு ஹுயை தம் சகோதரரான ஜத்இ பின் அக்தபை தூதுவராக ஆக்கி அனுப்பி வைத்தார். முஸ்லிம்களின் தலைவரிடம் சென்று, நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம், என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என்று கூறுமாறு செய்தி அனுப்பி வைத்தார். ஜத்இ மதீனா சென்றடைந்து ஹுயை உடைய செய்தியை கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுடன் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் அந்த விஷயத்தை கேட்டபோது உரத்த குரலில்
அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். முஸ்லிம்களும் உரத்த குரலில் தக்பீர் முழங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிபத்துல் யஹூது என்று கூறினார்கள், அதாவது யூதர்கள் போர் அறிவிப்பை செய்துவிட்டார்கள் என்றார்கள். பனு நசீருடைய இந்த நடவடிக்கைகள் மற்றும் போர் அறிவிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக பனு நசீர் மீது போர் தொடுக்குமாறு அன்னார் அறிவிப்பு செய்தார்கள். சஹாபிகள் அப்போதே ஆயத்தமாக தொடங்கினர். யூதர்களின் இதே தூதுவனான ஜதீ பின் அக்தபு உடனடியாக அப்துல்லா பின் உபையுடைய வீட்டை அடைந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நிகழ்ந்த கலந்துரையாடல் பற்றியும் சூழ்நிலைகள் பற்றியும் எடுத்துக் கூறினான். அப்போது அப்துல்லா பின் உபை தம் தோழர்களுடன் இனிய பேச்சுகளில் மூழ்கியிருந்தான். நீங்கள் செல்லுங்கள், நான் எனது நட்பு கோத்திரங்களுக்கு செய்தி அனுப்புகிறேன், அவர்கள் உங்களுடன் கோட்டைகளுக்குள் வந்து விடுவார்கள் என்று கூறினான். அப்போது அப்துல்லா பின் உபையுடைய மகனாகிய ஹஸ்ரத் அப்துல்லா அவர்கள் போர்க்கவசத்தை அணிந்து கொண்டு தமது வாளை ஏந்தி கொண்டு இஸ்லாமிய படையில் இணைவதற்காக விரைந்து சென்று கொண்டிருப்பதை அந்த தூதுவன் கண்டபோது ஆதரவு கிடைப்பதை விட்டு அவன் நிராசை அடைந்து போனான். அவன் உடனடியாக ஹுயையிடம் சென்று அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து கூறி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முடைய விஷயத்தை கேட்டபோது யூதர்கள் போர் அறிவிப்பு செய்து விட்டார்கள் என்று கூறினார்கள். பிறகு தக்பீர் முழக்கத்தை ஓங்கச் செய்துவிட்டு ஆயத்தமாகும்படி அறிவிப்பு செய்தார்கள் என்று கூறினான். அப்பொழுதும் கூட அவனுக்கு நம்பிக்கை வரவில்லை. இது அவர்களுடைய போர் தந்திரமாக இருக்கும் என்று அவன் கூறினான். அப்துல்லா பின் உபை என்ன கூறினார் என்று ஹுயை கேட்டார். அப்துல்லா பின் உபையுடன் நடந்த பேச்சுவார்த்தை குறித்தும் அவன் எடுத்து கூறினான். நான் எனது நட்பு கோத்திரங்களுக்கு செய்தி அனுப்பிவிடுகின்றேன், அவர்கள் உங்களுடன் கோட்டைகளுக்கு வந்து விடுவார்கள் என்று கூறினான். நான் எனது நட்பு கோத்திரங்களுக்கு செய்தி அனுப்பிவிடுகின்றேன், அவர்கள் உங்களுடன் கோட்டைகளுக்கு வந்து விடுவார்கள் என்று அப்துல்லா பின் உபை கூறினார் என்றான். ஜதீ என்ற அந்த தூதுவன் தம் சகோதரரை பார்த்து, சகோதரரே, அப்துல்லா பின் உபையுடைய உதவியை குறித்து நான் நம்பிக்கை இழந்துள்ளேன் என்று கூறினான். அங்கோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோட்டைகளை முற்றுகையிடுவதற்காக சஹாபிகளுக்கு கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார்கள். இதை குறித்து ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது பின் மஸ்லிமா என்ற அவுஸ் கோத்திரத்தின் ஒரு தலைவரை அழைத்து, நீங்கள் பனு நசீரிடம் சென்று அவர்களுடன் இந்த விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள், ஏனென்றால் அவர்கள் தம் விஷமத்தனத்தில் மிகவும் முன்னேறிவிட்டனர், அவர்களின் கிளர்ச்சிகள் எல்லையை அடைந்து விட்டன. ஆகவே இப்பொழுது அவர்கள் மதீனாவில் இருப்பது நல்லதல்ல, மதீனாவை விட்டுவிட்டு வேறு எங்காவது சென்று குடியிருப்பது சிறந்ததாகும் என்று கூறுங்கள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்காக 10 நாட்களுக்கான காலக்கெடுவை நிர்ணயித்தார்கள். முஹம்மது பின் மஸ்லிமா அந்த மக்களிடம் சென்றபோது அவர்கள் மிகவும் ஆணவத்தோடும் கர்வத்தோடும் முன்னால் வந்து பேசினார்கள். நாங்கள் மதீனாவை விட்டு வெளியேறுவதற்கு ஆயத்தமாக இல்லை, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ செய்து கொள்ளுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறிவிடுங்கள் என்றார்கள். அவர்களுடைய பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த போது அன்னார் அல்லாஹு அக்பர் என்று கூறிவிட்டு, யூதர்களோ போருக்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தமாகும்படி முஸ்லிம்களுக்கு கட்டளையிட்டார்கள். சஹாபிகளின் ஒரு படையை அழைத்து கொண்டு பனு நசீருக்கு எதிராக போர்க்களத்திற்கு புறப்பட்டார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக இருந்தார்கள். ஆட்சியாளரை கொலை செய்தல் என்ற அச்சுறுத்தும் திட்டத்தையும் இந்த மக்கள் செய்துவிட்டார்கள். அவர்கள் இதற்காக வெட்கப்படாமல் ஆயுதங்களை ஏந்தி போருக்கான அறிவிப்பும் செய்துவிட்டார்கள். மதீனாவை ஒரு பெரும் போரிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும், மதீனாவை பாதுகாப்பதற்காகவும், மதீனாவை ஒரு பெரும் ரத்தம் சிந்தக்கூடிய போரில் இருந்து காப்பாற்றுவதற்காகவும், மதீனாவை பாதுகாப்பதற்காகவும் அரசாங்கத்தின் கலகக்காரர்களாக இருந்த இந்த கிளர்ச்சியாளர்களை அடக்கி ஒடுக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆகவே அனைத்து முஸ்லிம்களும் ஒன்று கூடிய பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடன் புறப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அன்னார் மதீனாவில் ஹஸ்ரத் இப்னு உம்மு மக்தூம் அவர்களை தம் பிரதிநிதியாக நியமித்தார்கள். ஹஸ்ரத் சாத் பின் உபாதா அவர்களுக்கு கூடாரத்தை கொடுத்து அதை பனு நசீரின் கோட்டைகளுக்கு முன்னால் அமைக்குமாறு கூறினார்கள். அந்த கூடாரம் குறிப்பான மரக்கட்டைகளை கொண்டதாக இருந்தது, அது தோளினால் ஆனதாக இருந்தது என்றும் சிலர் கூறுகிறார்கள். ஹஸ்ரத் அலி பின் அபு தாலிப் அவர்கள் போர்க்கொடியை பிடித்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய படையுடன் முன்னேறினார்கள். எந்த அளவுக்கென்றால் மாலை நேரத்தில் பனு நசீருடைய குடியிருப்பை வந்தடைந்து முகாமிட்டார்கள். அங்கு திறந்த வெளியில் அஸ்ர் தொழுகையை நிறைவேற்றினார்கள். இன்னொரு புறமோ யூதர்கள் தம் கோட்டையை அடைத்துக் கொண்டு தம் வீடுகளில் இருந்து விட்டார்கள். அவர்கள் கோட்டைகளின் மேலே ஏறி
அம்புகளையும் கற்களையும் எரிய ஆரம்பித்தார்கள். இஷா நேரமான போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைத்தார்கள். தொழுகைக்கு பிறகு 10 சஹாபிகளுடன் மதீனாவில் இருந்த தம் வீட்டுக்கு திரும்பினார்கள். அப்போது அன்னார் போர்க்கவசம் அணிந்திருந்தார்கள். குதிரையில் சவாரி செய்து கொண்டிருந்தார்கள். படையின் அமீராக ஹஸ்ரத் அலி அவர்களை நியமித்தார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களை அமீராக நியமித்ததாகவும் ஒரு கூற்று காணப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் முஸ்லிம்கள் யூதர்களை முற்றுகையிட்டவாறு மீண்டும் மீண்டும் தக்பீர் முழங்கியவாறு இரவை கழித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் விடியலின் பிரகாசம் உதயமான போது ஹஸ்ரத் பிலால் அவர்கள் ஃபஜ்ர் பாங்கு கொடுத்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 சஹாபிகளுடன் படை இருந்த இடத்திற்கு திரும்பி வந்தார்கள். அன்னார் ஃபஜ்ர் தொழுகையை தொலை வைத்தார்கள். யூதர்களில் அஸ்வக் என்ற பெயருடைய ஒருவன், சில இடங்களில் அவனுடைய பெயர் கசூல் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவன் சிறந்த வில்லாளியாக இருந்தான். அவனால் எரியப்படும் அம்பு வெகு தூரம் வரை செல்லும். அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூடாரத்தை குறிவைத்து அம்பெய்தான். அந்த அம்பு கூடாரத்தின் மீது விழுந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்தை அங்கிருந்து அகற்றி அம்பெய்ய கூடியவர்களை விட்டு தூரத்தில் அமைக்குமாறு கட்டளையிட்டார்கள். பிறகு இரவாகிவிட்டது. அப்துல்லா பின் உபை தானும் பனி நசீரிடம் வரவில்லை. அவனுடைய எந்த ஒரு கூட்டாளியும் வரவில்லை. அவன் தன் வீட்டில் இருந்து கொண்டான். பனு நசீர் அவனுடைய உதவியை விட்டு நிராசை அடைந்து விட்டனர். சலாம் பின் மிஷ்கமும் கினானா பின் சுவைராவும் ஹுயையை பார்த்து, நீ நினைத்துக் கொண்டிருந்த அப்துல்லா பின் உபையுடைய உதவி எங்கு போயிற்று என்று கேட்டார்கள். இப்பொழுது நான் என்ன செய்வேன்? இந்த அழிவு நமக்காக விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது என்று ஹுயை கூறினார். அந்நாட்களில் ஒரு நாள் இஷா நேரத்திற்கு அருகில் ஹஸ்ரத் அலி அவர்கள் படையில் தென்படவில்லை. மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அலி அவர்களை எங்கேயும் காணவில்லை என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் உங்களுடைய ஒரு வேலைக்காகவே சென்றுள்ளார் என்று கூறினார்கள். கொஞ்ச நேரத்திலேயே ஹஸ்ரத் அலி அவர்கள் அஸ்வக் என்ற அந்த நபருடைய தலையை வெட்டி கொண்டு வந்தார்கள். அவனுடைய அம்புதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூடாரம் வரை வந்து விழுந்தது. அவன் முஸ்லிம்களுடைய ஏதேனும் ஒரு பெரிய தலைவரை கொள்வதற்காக புறப்பட்ட அந்த நேரத்திலேயே ஹஸ்ரத் அலி அவர்கள் தக்க சமயத்திற்காக காத்திருக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவனுடன் ஒரு கூட்டம் இருந்தது. ஹஸ்ரத் அலி அவர்கள் அவன் மீது தாக்குதல் நடத்தி அவனை கொன்று விட்டார்கள். அவனுடன் இருந்த மற்ற அனைவரும் ஓடிவிட்டார்கள். பிறகு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அலி அவர்களுடன் 10 நபர்களை கொண்ட ஒரு குழுவை அனுப்பி வைத்தார்கள். அவர்களில் ஹஸ்ரத் அபு துஜானா மற்றும் ஹஸ்ரத் சஹல் பின் ஹுனைஃப் ஆகியோரும் இருந்தார்கள். ஹஸ்ரத் அலி அவர்களும் அம்மக்களும் அஸ்வாக்குடன் இருந்தவர்களை பிடித்தார்கள். அவர்கள் ஹஸ்ரத் அலி அவர்களை கண்டு ஓடிவிட்டிருந்தார்கள். சஹாபாவின் அந்த குழு அவர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டது. அந்த யூதர்கள் 10 பேரை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சில ஆலிம்கள் எழுதியுள்ளார்கள். சஹாபிகள் அவர்களை கொன்று அவர்களின் தலைகளை கொண்டு வந்தார்கள். பிறகு அவை பல்வேறு கிணறுகளில் எரியப்பட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் தலைகளை பனு ஹத்மாவுடைய கிணறுகளில் எரியுமாறு கட்டளையிட்டார்கள் என்றும் ஒரு கூற்று காணப்படுகிறது. மற்ற விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலத்தில் எடுத்துரைப்பேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. मुझे बताया किसी ने कि सफ़ों में जब खड़े होते हैं आप तो कंधे से कंधा नहीं मिलाया होता
अब वो दौर गुजर गया जो था कोविड का। सफ़ बनाते हुए कंधे से कंधा मिला के खड़ा होना चाहिए।